என்னன்ட்டே தெரியல. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? இந்த வயசு வேற ஏறிட்டே போயிட்டு இருக்கு. ஒரே திருமண தடையா உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண? வாழ்க்கையில என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் நம்ம கூட இருந்தவங்க எல்லாவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் வயசு தான் ஏறிட்டு போகுது ஒழிய ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்க. என்ன தப்பு? நம்மளும் டெய்லி சர்ச்சுக்கு தான் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏன் இப்படி இருக்கு தெரியலையே. சரி, இப்போ இந்த நேரத்தில் யாராச்சும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி ரைட்டு, என்ன பண்ண, ஆண்டவர் தான் ஆலோசனை தரணும். என்ன பண்ணிட்டே தெரியல. நம்ம லைஃப் எப்படி இருக்க, என்னதான் நடக்குதுன்னு தெரியல. நம்ம எவ்வளவோ போராடி பார்க்குறோம். ஒரு திருமண ஆசீர்வாதம் மட்டும் வந்துச்சுன்னா போதுமே. சரி ரைட்டு, என்ன பண்ண, என்ன செய்யலே தெரியல. என்ன சலமோனு, அக்காவெல்லாம் மறந்துட்டியா? இல்லைக்கா, உங்களெல்லாம் மூஞ்சி என்ன இப்படியே என்னக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கியே சலமோனு? என்னக்கா பண்ண முடியும் சொல்லுங்க. நானும் ஒரே குழப்பமாவே இருக்கு. அதான் தெரியுதே மூஞ்ச பார்த்தாலே. என்னன்ட்டே தெரிலக்கா. கூட இப்போ படித்த பசங்களாக இருக்கட்டும், எல்லாவனுக்கும் கல்யாணம் ஆகி அவன் ஒரு குழந்தை கையில் வச்சுருக்கான். ஆனால் எனக்கு மட்டும் வயசு தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்கிட்ட இல்லாத பணமா பொருளா? நாங்கள் எப்படி ஆட்கள், எங்கள் வீடு எவ்வளோ பணக்காரங்க. ஆனால் ஒரு திருமண தடையாக இருக்குது. எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்க போயாச்சு. ஒரு இடத்துல கூட ஒன்று பையன் ஹைட்டாக இருக்காங்கங்க, இல்லைன்னா கட்டையாக இருக்காங்கங்க, இல்லைன்னா கருப்பாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னதான் ஆச்சு தெரிலக்கா. இதான் ஒன்று காரணம்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒரு சில நேரம் நம்ம சரின்ட்டு ஓகே சொல்லிட்டு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு வந்தோன்னா ஒரு வாரம் கழிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் பண்ணிட்டு தெரியலக்கா. ஒரே தடைகளுக்கு மேலே தடையாக போயிட்டு படிச்சு என்ன பிரயோஜனம்? அவ்வளோ தடையாக வந்துட்டு இருக்குக்கா. என்னன்றே தெரிலக்கா. நானும் யோசித்து பார்க்க நம்மகிட்ட அப்படி என்ன குறை இருக்கு, எதனால எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எதனால நம்மளுக்கு இப்படியே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. நானும் டெய்லி சர்ச்சுக்கு போக தான் செய்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த திருமண ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. ஒரே தடைகளுக்கு மேலே தடை தான். வயசும் பைக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டே தெரியல. பார்த்தா இது பூமிக்குரிய தடை மாதிரி தெரியல. இது ஆவிக்குரிய ரீதியில நம்ம கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில யோசிச்சு பாத்தியா? எதுவும் நம்ம சர்ச்சைக்கு தானே போறோம், சரி நம்ம ஆண்டவர் பாத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு இதுல நானும் எதுவும் உபவாசம் போட்டு எதுவும் ப்ரேயர் பண்ணிருக்கியா? உபவாசம் எங்க இருக்கு? நம்மள இருக்கிற வேலை, அந்த பிசினஸ்ல நம்ம எப்படி உபவாசம் இருக்க முடியுங்கக்கா? கொஞ்சமாச்சும் உபவாசம் இருக்குன்னா கொஞ்சமாச்சும் சமூகத்துல காத்திருக்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம பண்ற பிசினஸ்ல இருக்கு, அததான் சொல்றேன். என்ன பண்ணிட்டு தெரியலக்கா. சின்ன வயசுல பார்த்தா சலமோன் மாதிரியே இல்லையே. பேசுறேன், பெரிய மாறிட்டேயா? என்னக்கா பண்ண முடியும் சொல்லுங்க. வாழ்க்கையே, என் வாழ்க்கை தோறும் முடிஞ்சிருமோ, நம்மளுக்கு வாழ்க்கையிலே கல்யாணமும் நடக்காத மாதிரி யோசிக்க தோணுது. என்னன்னே தெரியல. இந்த நெகட்டிவா பேசுறத நிப்பாட்டு. நடக்காது, வைக்காது, செய்யாது, எனக்கு வயசாகுது, எனக்கு இதாகுதுன்னு. உனக்கு வயசே ஆனாலும் பரவாயில்ல, உனக்குன்னு வைக்கிற நேரத்துல தேவன் எனக்கு தருவாருன்னு சொல்லி பழகு. நானும் சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் இப்போ வயசு நம்ம ஆக ஆக நம்மளுக்கெல்லாம் யாரு பொண்ணு தருவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. என்னண்டே பண்ணு தெரியல. அதுதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். உண்மையாலுமே யதார்த்தமா சரி இந்த பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவர் ஏதாவது யார் மூலமா நம்மகிட்ட பேசுவாரோ அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லவேளை நீங்க வந்தீங்க. அதான் உங்கள்கிட்ட ஒரு சில டவுட் கேட்கலாம்னு நினைச்சேன். எதனாலக்கா நம்மளுக்கு இது மாதிரி திருமண தடைகள்லாம் வருது? திருமண தடைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாதுப்பா. உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை நீ அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறனால கூட இருக்கும். ஆண்டவருடைய சித்தம் உண்மையாலுமே சித்தமான நபரை நீ இன்னும் வரைக்கும் நீ சந்திக்காதனாலையா இருக்கும். ஒரு சில நேரம் அந்த மாதிரி தான் கூட இருக்கும். ஒரு சில நேரம் நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய முன்னோருடைய பாவங்கள், இல்லை நீ செய்ததான பாவங்கள் கூட ஒரு சில நேரம் தடையா இருக்கும். ஒரு சில நேரம் கொஞ்சம் வயசானாலும் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கூட இருக்கும். நீ இந்த மாதிரி கேட்டகரிலாம் நீ பிரிச்சு பார்த்து யோசித்து பாரு. எனக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கியா? ஏன் நமக்கு தடை வந்திருக்குன்னு? ஓகே, தடைன்னு சொல்றீங்க, எதனால நமக்கு இந்த தடை வந்திருக்குன்னு ஒரு நாளாச்சும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிருக்கியா? இல்லைக்கா, அப்படியே ஒன்றும் பண்ணதில்லை. நம்ம டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துட்டு வருவோம்,
அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. திரும்ப அடுத்து நம்ம அடுத்த புரோக்கர் மூலமா போவோம். அடுத்து பொண்ணு அப்படியே ஆளும் அடுத்து என்னைக்காச்சும் ஜோமன் ஆண்டரே உங்களுக்கு சித்தமான பொண்ணு எனக்கு தாங்கன்னு ஜோம் பண்ணிருக்கியாப்பா? அது ஒரு நாள் ஜெபம் பண்ண, இப்போ அந்த ஜெபமே இல்லைக்கா. அதான் சொல்றேன், நீ பண்ற தவறுகள்னாலதான் நமக்கு வந்து இப்ப டிலே ஆயிட்டு இருக்கு. பொண்ணு வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீ பாத்துருக்க? என்ன மாதிரி பொண்ணுன்னா கொஞ்சம் டவுரி கொஞ்சம் எதிர்பார்க்கும். அடுத்தால நம்ம அந்தஸ்து கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம ஈக்குவலான ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் பேசுவாங்கல்ல, என்ன ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு பேசுவாங்க. இன்னொன்று நம்ம சர்ச்சுக்கு போகலாம், ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், போகலாம். ரொம்ப சர்ச்சில் ஈடுபாடு இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிலாம் யோசித்தேன். அந்த நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கூட அந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீயே உன் சிந்தை லெவல்ல நீ மாத்தணும். இந்த டவுரி வாங்குறது இதெல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க வீட்டுல வாங்க சொல்றாங்களா? எங்க வீட்டுல இல்லைனாலும் நம்ம பின்னாடி பிற்காலத்துக்கு பிற்காலத்துக்கு நீ ஒரு பையன் தானையா, நீ சம்பாதிக்க வேண்டியதானே, உனக்கு இல்லாத சொத்தா சம்பாதிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு அங்க இருந்து வாங்குற? சரி, இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம்னா என்னைக்காவது யூஸ் ஆகிக்கிறோம். என்னைக்காவது யூஸ் ஆகுது பரத்துல இருந்து கேட்கணும், எதுக்கு அடுத்தவங்ககிட்ட இருந்து கேட்கறீங்க? அடுத்தவங்க உழைச்சு சம்பாத்தியத்துக்கு சாப்பிடணும்னு நீ நினைக்கிற? அப்போ இது கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். ஆமா கண்டிப்பா இதை மாத்திதான் ஆகணும், இதை மாத்தணும். அதுக்கப்புறம் அந்தஸ்து பாக்குறது, அந்தஸ்து இந்த டவுரி இது எல்லாமே தேவனுடைய சித்தத்துக்குள்ளேயே வராது. ஆண்டருடைய சித்தங்கிறதே வேற. வேதாமத்துல நம்ம பார்த்தா அப்படின்னா, நீ கொஞ்சம் உனக்கு பொறுமையா இருந்தானே நான் உனக்கு 2-3 சம்பவத்தை நான் சொல்லுவேன், சரியா? அல்ல, ஏன்னா அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து இந்த தடைகள் வந்து உடையும் தம்பி. இப்போதே கண்டிப்பா தேவையான ஒண்ணு. அப்படின்னா நீ கவனமா கேட்டுக்கோ. வேதாமத்துல ரூத்துன்னு ஒரு பொண்ணு இருந்தான். அந்த பொண்ணு வந்து வேற இஸ்ரவேல், நம்ம ஆண்டவர் அறியாத ஒரு பொண்ணு தான். இந்த இடத்துல நகோமி அப்படிங்கிறவங்க குடும்பம் வந்து இந்த இஸ்ரவேல்ல பஞ்சம் இருக்குன்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போற மாதிரி இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க மோவாபுங்கிற ஊருக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த நகோமியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அந்த நகோமிக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் அவங்க மோவாப்ல இருந்தனால அந்த மோவாபிய ஸ்ரீகள் அந்த நாட்டுல உள்ள, இப்ப நம்ம இங்க இருந்து ஃபாரின் போறோம்னு வச்சுக்கோங்க, ஃபாரின்ல இருக்க அந்த 2 பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்ச மாதிரி இங்கே கல்யாணம் முடிக்கிறாங்க இந்த மோவாபிய பெண்கள். அதுலதான் வந்து ரூத்தும் ஓர்பாலும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படின்னா அவங்களுடைய 2 பசங்களுமே இறந்து போறாங்க. உடனே இந்த நகோமி நினைக்கிறா, நான் என் சொந்த ஊருக்கு போனாலாச்சும், இப்ப என் சொந்த ஊர்ல எல்லாருமே ஆர்டர் பஞ்சத்தெல்லாம் நீக்கி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நான் என் சொந்த ஊருக்காச்சும் நம்ம போவோம், அங்கனாலும் கடைசி காலத்துல யாராச்சும் நம்ம காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நகோமி வந்து வாராங்க. இந்த 2 மருமகள்கிட்டையும் சொல்றாங்க, எப்பா நான் இனிமே ஒரு பிள்ளை எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, சப்போஸ் எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு இனி என் பிள்ளை பிறந்து என் பிள்ளை வளர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் என் பிள்ளைய உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய்க்கோங்க, அங்க போய் உங்களுக்கு வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒருத்தி போயிட்டா. சரின்ட்டு அதுல கூட ரூத்துன்ற ஒரு பொண்ணு நகோமிட்ட, இல்ல உங்கள்கிட்ட நீங்க என் குடும்பம், நான் உங்ககிட்டன்னு வந்துட்டேன், இனிமே நான் பின் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் விதவை, இவங்களும் விதவை, 2 பேரும் விதவையா இஸ்ரவேலின் தேசத்துக்கு வராங்க. அவ பாத்துக்கோங்க எவ்வளவு பேச்சு அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும்னு. அந்த நகோமிக்கும் இவ போனா இந்த ஊர்ல ஒண்ணுமே கிடைக்கலான்ட்டு, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டுல போறான் ஒண்ணுமே இல்லைன்ட்டு, இங்க பாரு எனக்கு அப்படியே பேசுறாங்க. என்னன்னா இவன் இவ்வளவு பணம் இருக்கு, இவன்ட்ட ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்னு ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப வெளியிலே போனாலுமே நம்மளோட நேரில் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா நம்மள முன்னாடி விட்டு பின்னாடி வந்து நம்மளை வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது, நம்மளை பத்தி என்ன இவனுக்கு என்ன ஒரே பொண்ணு பார்க்க போறான் ஒன்னும் காரியமே நடக்க மாட்டேங்குன்னு தான் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற மக்களா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கையிலயும் வந்து அவ்வளவு ஒரு அவமானங்கள் இதெல்லாமே தாங்கிதான் ரூத் வந்து திருப்பி ரூத்தும் நகோமியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க, அவங்களுடைய நாட்டுக்கே வராங்க. நாட்டுக்கு வந்த உடனே வந்து சாப்பாடுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நகோமி வந்து நீ எங்கேயாச்சும் போய் கதிர் கீழே கிடக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடுக்கு வேற வழி இல்லை, அதனால போய் எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே இதே மாதிரி ரூத்து போறாங்க. ரூத்து கரெக்டா போய் ஒரு இடத்துல போய் இந்த கலைக்கு கீழே இருக்கிறது எல்லாம் முறக்கிட்டு வர்ற காலத்துல வந்து அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா போவாஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட இடம். அவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய மனிதர். அந்த இடத்துல பொறுக்கிட்டு அன்னைக்கு முதல் நாள் கொண்டு போய் ரூத்துட்டா இந்த மாதிரி நான் இவ்வளவு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரூத்து கேட்கறாங்க, நீ யாரோட இடத்துல போய் எடுத்துட்டு வந்தா? அவரோட பேர் வந்து போவாஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு ரூத்துக்கு அப்பதான் ஒரு ஒரு இது வந்துச்சு. ஓகே போவாஸா, போவாஸ் வந்து நமக்கு சொந்தக்கார பையன்தான்ப்பா, இப்படினாலும் உனக்கு வந்து ஒரு உறவுமுறை பையன் தான் வரும், ஆனாலும் நம்ம ஜோம் பண்ணுவோம், நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒருவேளை ஆண்டவர் வந்து உனக்கு கண்கள்ல நான் இறக்கம் காமிச்சு நான் வந்து நீ என்ன நம்பி வந்துட்டேன், என் தேவனை நம்பி வந்துட்டேன். அந்த பொண்ணு பாருங்களேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாத நாட்டுல இத்தனைக்கு அது மாமியார் மட்டும்தான் இருக்காங்க, மகன் இறந்தாச்சு, எல்லாம் கணவன் இறந்தாச்சு,
அது அது எவ்வளவு தைரியம் பாருங்க. அந்த பொண்ணு யாரை நம்பி வந்திருக்கு? இஸ்ரவேலின் தேவன், நம்மளுடைய தேவனை நம்பி அந்த இடத்துல வந்தனால அந்த போவாஸ்ட போய் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த ஸ்திரீ ரூத் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தோன்னா தெரியும். அந்த ஸ்திரீ வந்து ஒரு நாள் வந்து நகோமி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி போவாசனுடைய போர்வைக்குள்ள நீ போய் தூங்கிட்டு இருக்குமா லைட்டா அவரோட காலுக்கு அடியில நீ படுத்துக்கோ அப்படின்னு. இதே மாதிரி காலையில போவா செஞ்சு பார்த்தோன்னா, ஐயோ அந்த ஸ்திரீ இங்க படுத்துக்கோன்னா, இம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, என்னை விட இதை விட மேற்பட்ட ஒருத்தன் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்காங்க. சப்போஸ் அவங்க கிட்ட நான் கேட்டு பாக்குறேன், அவங்களும் நம்மளுடைய உறவு முறை தான், அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன், அவங்க ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றேன். உடனே அதுக்கப்புறம் தான் வந்து நகோமிட்ட நடந்தது எல்லாமே ரூத் வந்து நகோமிட்ட சொல்றாங்க. அப்ப நகோமி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் போவாஸ் வந்து தூங்க மாட்டேன். மறுநாள் காலையிலே வராங்க. இதே மாதிரி ஒரு சுதந்திரவாளி, இதே சுதந்திரவாளின்னா என்ன, இன்னொரு ஒரு பேச்சுலர்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி வச்சுக்கோ, ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோ. அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, இப்ப நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி அவங்களுடைய சொத்து இது எல்லாத்தையுமே நீ வாங்கிக்கோ, அதோட சொத்துலாம் நீ அவங்களோட வாங்கும் போது இந்த மாதிரி அவங்களுடைய மருமகளையும் நீ வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சொன்னோன்னே அவர் வந்து இல்லப்பா எனக்கு வேண்டாம். அது வரைக்கும் சரி சொன்னோம்னா கடைசியில் இந்த பொண்ணையும் வாங்கணும்னு சொன்னப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னா, உடனே தான் இந்த போவாஸ் வந்து ஒரு பெரிய பணக்காரர். சாதாரணமா அவருடைய நிலத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பொறுக்கிக்கிட்டு இருந்ததான அந்த பொண்ணை இவர் வந்து தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொண்டு அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அதனால வந்து ஐயோ இவங்க வந்து சாதாரண குடும்பம், இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க, இவங்க அப்படிப்பட்டவங்க, இந்த பொண்ணு வந்து ஏன் படிப்போட கொஞ்சம் மேட்ச் கம்மியா இருக்கு, இந்த பையன் வந்து ஏன் படிப்போட ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, இவங்க கிட்ட பணம் இருக்கு, இவங்ககிட்ட பணம் இருக்கு, அப்படி கிடையாது. தேவனுடைய சித்தம், அவருடைய சித்தத்தின்படியே எனக்கு பொண்ணு கிடைக்கலாம் ஆண்டவரே, அப்பனா மட்டும்தான் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நீ கொஞ்ச நாள் நம்ம இருக்கலாம், டவுரி கொடுக்குற கோடிக்கணக்கில் கூட 100 கோடி 200 கோடி கொடுக்குற பொண்ணு கூட நீ வச்சுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் வேணா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அதுக்கடுத்து குடும்பத்துல பிரச்சனைன்னு வரும்போது கண்ணீர் அழுகை. இன்னைக்கு எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுறீங்க. ஏன் இந்த கிறிஸ்தவ உலகத்துல இப்படி இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அந்த மனநிலையை விட்டு வாங்க. தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்படணும் தம்பி. இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன். இதே மாதிரிதான் ஆபிரகாமோட பையன் தான் ஈசாக்கு, தெரியும்ல? ஆபிரகாமோட பையன் ஈசாக்குக்கு வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க, சாரால் இறந்துட்டான்னு ரொம்ப துக்கத்திலே இருந்தாங்க. உடனே இதை வந்து அவர் பார்க்குறாரு, யாரு? ஆபிரகாம் பார்க்குறாரு. ஐயோ தன் பிள்ளை வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாயினுடைய துக்கத்தை போக்குறதுக்காக, ஓகே இவனுக்கு திருமண வயது வந்துருச்சு, அப்போ நம்ம பெண் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெண்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து கூப்பிடுறாரு. இவர் வந்து வேற ஒரு நாட்டில் இருந்தாரு, வேற ஒரு இடத்துல இருந்தோடனே மூத்த வேலைக்காரனை கூப்பிடுறாரு, நல்ல தெளிவான ஒரு ஆளை கூப்பிடுறாரு. ஆளை கூப்பிட்ட உடனே இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி என் பையன் வந்து இப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கான், நீ போய் என்னுடைய சொந்த தேசத்தில் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு நான் பொண்ணு தேட வந்தேன் அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு நீ ஒரு பொண்ணை கையோட கூட்டிட்டு வானே. யாரு? அப்பாவும் போல பையனும் போல ஒரு வேலைக்காரனை அனுப்பி ஒரு பெண் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த எலியேசருக்கு இந்த பொறுப்பு வந்து ரொம்ப பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. உடனே அவர் வந்து போற வழியில, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு அவர் ஒட்டாங்கல் அது இதுன்னு எல்லாத்துலயும் போறாரு. நான் இந்த மாதிரி இந்த ஊர் வாசல்ல நான் நிற்பேன். அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஊருக்கு வெளியே தான் கிணறு இருக்கும். இங்க இருந்து அந்த பெண்கள் வந்து கிணத்தை தூக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டே போகணும். அப்படிங்கும் போது ஊருக்கு வெளியே அந்த கிணத்துல வந்து பெண்கள்லாம் தண்ணி பிடிக்க வருவாங்க. அந்த காலை பொழுது, அந்த ரேஞ்சில் சாயந்தரம், அந்த இதெல்லாம் பெண்கள் தண்ணி பிடிக்க வருவாங்க. அந்த இடத்துல நான் ஒட்டவங்களோட நான் உட்காருவேன். நான் அந்த ஒரு பொண்ணுகிட்ட போய் எனக்கு தண்ணி தாப்பான்னு நான் கேட்பேன். எந்த பொண்ணு வந்து எனக்கும் தண்ணி தந்துட்டு என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி அவளே எடுத்து தூக்கி கொடுக்குறாளோ அந்த பொண்ணு தான் என்னுடைய ஆண்டவனுக்கு, என்னுடைய ஈசாக்குக்கும் ஆண்டவர் கொடுக்கறதான பெண்ணை நான் வந்து வளர்ச்சிக்கிறேன். இதெல்லாம் பாரு நடக்குமா? இதெல்லாம் நடக்காது. எப்படிப்பட்டதான ஜபம் பாத்தியா? ஆண்டவர் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தோம், கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெண்ணை கண்டிப்பா. அதே மாதிரி இந்த எலியேசர் உட்காந்துட்டே இருக்காரு. அங்க ரெபேக்காள் வாரா. வந்தோடனே, ஏமா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமானோடனே, இந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் தண்ணி தரேன். தண்ணி தந்த உடனே நான் ஒட்டகம் பார்க்குறேன். ஒட்டகங்களும் ரொம்ப சோர்ந்துருக்கு. நான் ஒட்டகங்களுக்கு வார்க்கிறேன், ஏன்னா ஒட்டகங்களுக்கு ஃபுல்லாக வார்க்கிறான். உடனே எலியேசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்கள் கேட்டுட்டீங்களேன்ட்டு உடனே போய் அந்த ரெபேக்காள் வீட்டில் போய், இந்த மாதிரி எங்களுடைய ஆண்டவன் வந்து அங்கே பெரிய சீமானாக இருக்காரு, உங்களுடைய பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், உங்களுடைய பொண்ணுக்கு சம்மந்தமா அப்படின்னோடனே ரெபேக்காள் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. நேராக வந்து ஈசாக்கு வந்து கல்யாணம் முடிச்சான். இது நம்ம இப்பயே வரைக்கும் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு அந்த சந்ததியை நம்ம பெருமையா சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து
எப்படி சொல்ல, மனுஷரால் கூடாத காரியம் வந்து தேவனால கூடும். கண்டிப்பா. நீ இந்த மாதத்துல இயேசுவும் சொல்லிக்கிற சபைக்கு சொன்னதான வாக்குத்தத்தமே அதான், என்னுடைய சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தம். மனுஷரால் கூடாது தேவனால் கூடும். இந்த மாதத்திலே உனக்கு ஒரு திருமணம் நிச்சயமாகும். நம்புறியா நீ? ஒரு சில நம்பிக்கை இருக்கு, ஒரு சில நேரம் எப்படின்னு யோசிக்க தோணுது. அதான் நான் பார்த்தேன். தம்பி, உன்கிட்ட இவ்வளோ நேரம் நான் மூச்சு இறக்க இவ்வளோ பேசியிருக்கேனே, இன்னுமா உனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வரல? சரிக்கா, நான் நம்புறேன்க்கா. நான் கண்டிப்பா ரூத்துக்கு நடந்த மாதிரியே, ரூத்துக்கு எப்படி ஒரு போஸ் கிடைச்சாரோ, ஈசாக்கு எப்படி ஒரு ரெபெக்கால் கிடைச்சாரோ, அது மாதிரி என் வாழ்க்கைக்கு ஒரு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி அந்த விசுவாசத்துக்கு உன் வீட்டுல உள்ளவங்க சொல்றதை கேட்காத ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னைக்குமே பெர்ஃபெக்டா இருக்கும் தம்பி. எப்பவுமே ஆவிக்கிற பெண்ணே நம்ம தேடணும். கண்டிப்பா. கஷ்டப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆவிக்கிற பெண்ணை தேடணும். அதுக்காக கஷ்டப்பட்ட பிள்ளையை நீ தேடி போன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக உனக்கு வரும் கஷ்டப்பட்ட பிள்ளை தான் வரும் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய சித்தம் உனக்கு. இந்த உலகத்துல 1008 பிள்ளைங்க நல்ல பொண்ணுங்களா இருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் நீ கல்யாணம் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. உனக்குன்னு வைக்கப்பட்ட ஒரு நல்ல பெண், ஆவிக்குரிய பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண முடியும். சரியா? அதனால வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம இப்ப அக்கா உனக்கு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணவாப்பா. நிச்சயமா தேவன் வந்து உனக்கு பெரிய விடுதலை தருவார். நீ இந்த வருடத்துல நீ சாட்சியா மாறலாம். ஏசப்பா, ஆமென் ஆண்டவரே. இந்த சகோதரனை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இவங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா, ஆமென் ஆண்டவரே. பையனுடைய ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்துல ஆண்டவரே ஏசப்பா, இவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த திருமண தடை உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால உடைவதாக ஆண்டவரே. இப்ப ஆண்டவரை கேட்டது போல ஆமென் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த பையனுக்கு ஆமென் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே சாலமோனுக்கு ஆமென் ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா ஒரு ரூத்து ஆமென் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே கத்தாவே ஆமென் ஆண்டவரே, ரெபெக்காள் எங்க இருக்காங்களோ ஆமென் ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இவர்களுடைய கண்கள் காண ஆண்டவரே. முக்கியமா இந்த மாதத்துல இயேசுவின் நாமத்தினால இவர்களுடைய ஆண்டவரே ஏசப்பா அந்த தடைகள் எல்லாம் விலகுவதாக, இவர்களுடைய ஆண்டவரே நெகட்டிவான சிந்தனை விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. உமக்கு பிரியமில்லாத காரியத்துல ஆண்டவரே, இந்த திருமண காரியத்துல அவங்க ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவர்களுக்கு பிரத்யேகமா வெளிப்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி மனுஷரால் கூடாது தேவனால் கூடுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, அடுத்த மாதம் நான் அந்த சகோதரனை சந்திக்கும் போது ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். நல்லபடியா திருமணம் முடிந்த ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, முக்கியமா 2026 உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இதுக்கு விரோதமா இருக்கதான எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எல்லா சிந்தனை போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நிர்மூலமாக்கிறோம். ஜெயத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. நீங்க எனக்கு ஜெபம் பண்ணீங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு திருமண காரியத்தை நடத்துவாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா இந்த விசுவாசத்தோட நீ எப்பயுமே டெய்லி ஜெபம் பண்ண கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா தம்பி? ரொம்ப நன்றிக்கா. இப்பதான்ப்பா மனசு ரொம்ப லகுவா இருக்கு. அப்பா இத்தனை நாள் எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்திருக்கேன். இன்னும் ஆவிக்கிற பெண்ணை தேடணும். இன்னும் ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு ஆண்டவர் நிச்சயமா காரியத்தை வாய்ப்பு பண்ணுவாங்க. சரி, ஆண்டவரே உங்க நன்றி அப்பா. ஏற்ற ஒரு ஆலோசனையா சகோதரி மூலமா எனக்கு கொடுத்தீங்க அப்பா. அவங்க நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி.